வணக்கம் நண்பர்களே, குயின்ஸ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் என்னோட வீட்டு சமையலை தான் குட்டி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பார்க்கலாம். ஒரு பானையில் ஒலை வச்சு அரிசி போட்டாச்சுங்க. அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நான் குக்கரில் பருப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன். அது வேகிற கேப்பில் காய்கறி நறுக்குறேங்க. பருப்பு வெந்துடுச்சு. இப்போ காய்கறி அதில் போட்டு காய்கறி வேக வச்சிடலாங்க. உப்பு போட்டு வேக வச்சிடலாம். இப்போ வெந்துடுச்சு. இப்போ அது கூடவே சாம்பார் பொடி, புளிக்கரைசெல்லாம் ஊற்றி நல்லா கலக்கி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வத்தல், வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து கொட்டிடலாங்க சாம்பாரில். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வெள்ளரிக்காய் பச்சடி தாங்க வைக்க போகிறேன். அதுக்கு வெள்ளரிக்காவை குட்டி குட்டியாக நறுக்கி தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துடலாம். உப்பு போட்டு வேக வச்ச வெள்ளரிக்காவை எடுத்து வச்சுருவோங்க, தண்ணியெல்லாம் இருத்து. இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகு, கடுகு இவ்வளோ போட்டு நல்லா மசியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச விழுது, வெள்ளரிக்காய், தயிர் எல்லாம் சேர்த்து கலக்கி இதையும் தாளித்து கொட்டிடலாங்க. அடுத்தது நான் பீட்ரூட் தோரம் தாங்க வைக்க போகிறேன். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, உளுந்த பருப்புலாம் தாளிச்சிட்டு பீட்ரூட்டை சீவி வச்சுருக்குங்க. அதையும் போட்டு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மூடி வச்சு வெந்ததுக்கப்புறமா அரைப்பு போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாங்க. பீட்ரூட் தோரமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நான் பப்படம் பொரிக்க போகிறேன். பப்படத்தையும் பொரித்து எடுத்தாச்சுன்னா சாப்பிட போயிடலாங்க. சரி, ஒரு பிளேட் வச்சு அதில் பீட்ரூட் தோரம், வெள்ளரிக்காய் பச்சடி, ரசம், சாதம், சுட சுட சாதம் இருக்குங்க, அப்பளம் எல்லாம் வச்சாச்சு. சாம்பாரும் ஊற்றியாச்சு. கூடவே தயிர், தண்ணி எல்லாம் வச்சுட்டு நல்லா சாப்பிட வேண்டியதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.